முழுக்க நம்ம ரேடியோ இருக்கு. கவலை மறக்க டென்ஷன் குறைக்க ரேடியோ கில்லி இருக்கு. இந்த பாலை வளர்ந்து மழைச்சாரல் போல மனம் வருடும் உங்கள் கில்லி. கடல் தாண்டி நின்று நாம் ஒன்று கூடி தமிழ் வளர்ப்போம் சொல்லி சொல்லி. நம்ம பக்கம் வெற்றி காட்டு இனி வீசும் எதிர்பார்த்து. இனி ஏறி கலக்கலாம் சேர்ந்து ஜெயிக்கலாம். Radio Gilly 106.5 FM. Ketka Jolly. Radio Gilly 106.5 FM. A part of BM Group. இரவின் மடியில் நீங்காத நினைவுகளுடன் மயக்கம் என்ன? மயக்கம் என்ன நிகழ்ச்சியில 3வது மணி நேரத்துக்குள்ள நம்ம வந்திருக்கோம். இந்த 3வது மணி நேரத்துல வழக்கம் போல நாட்குறிப்பு கேட்பீங்க. திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும். இன்னைக்கும் நாட்குறிப்பு தான் கேட்க போறீங்க. கதைகளு நிஜமான கதைகளு. இன்னைக்கு நாட்குறிப்புல இந்தியால மட்டும் 7 கோடிக்கும் அதிகமான மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்க அப்படின்னு கணக்கெடுத்திருக்காங்க. வளர்ந்த நாடுகளை விட இந்தியா மாதிரி 7 வளரும் நாடுகள்ல இந்த மாற்றுத்திறனாளிகள் கூடுதல் எண்ணிக்கையில இருக்கிறதா உலக சுகாதார நிறுவனம் அறிவிச்சிருக்காங்க. உடல் அளவுல குறைபாடு இருந்தாலும் மன அளவுல தன்னம்பிக்கை நிறைந்த மனிதர்களா இந்த மாற்றுத்திறனாளிகள் நிறைய துறைகள்ல முத்திரை பதிச்சுக்கிட்டு வர்றாங்க. தன்னால உடல் அளவுல இயங்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சாலும் தினம் தன்னோட கற்பனைகள் மூலமாவும் திறமைகள் மூலமாவும் வளர்ந்து நிறைய பேரை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. தன்னோட உழைப்புல வாழுறாங்க. யாரோட உதவியும் நம்மளுக்கு வேண்டாம் பொருளாதார ரீதியா அப்படின்னு நினைக்கிறவங்க தான். நம்ம ஊர்ல முதலெல்லாம் பார்த்தோம்னா எத்தனையோ மாற்றுத்திறனாளிகள் இந்த டெலிபோன் பூத்துல உட்கார்ந்துருப்பாங்க. நீங்க பார்த்திருப்பீங்க இல்லையா? அவங்க உட்கார்ந்துருப்பாங்க, ஆனாலும் உழைச்சுதான் சாப்பிடுவாங்க. யாரோட உழைப்பையும் சுரண்டி அவங்க வாழ மாட்டாங்க. அந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகள் ரொம்ப பேர் இருக்காங்க. சமீபத்துல கூட சமூக வலைதள பக்கங்கள்ல ரொம்ப பரவலா நம்ம பார்த்த ஒரு காட்சின்னு சொல்லலாம். ஒரு மாற்றுத்திறனாளி கலெக்டர், அவர் பின்னாடி பெரிய பெரிய ஆபீசர்ஸ்லாம் ஓடுறாங்க. அவர் கீழே உட்கார்ந்து அப்படியே கையை ஊண்டி தான் போறாரு. அதெல்லாம் பார்க்கும்போது எந்த அளவு மன தைரியமும் செயலாக்கமும் இருந்தா இவ்வளவு பெரிய பதவிகள்லாம் அவங்க வருவாங்க நம்ம பாக்குறோம் இல்லையா? ஆனா மாற்றுத்திறனாளிகளுக்கு சுய கௌரவமும் சுய மரியாதையும் ரொம்ப இருக்கும். அது மட்டும் இருந்தா போதும். அவங்களுக்கு வேத வாக்கே அதுதான். அந்த மாதிரி அப்படிப்பட்ட ஒரு மாற்றுத்திறனாளி அவருடைய வாழ்க்கையில நடந்த விஷயங்கள், சுவாரஸ்யமான சம்பவங்கள் என்னன்றதான் இன்னைக்கு நாட்குறிப்புல நம்ம பார்க்க போறோம். என்ன பாட்டு பாடுற? என்னய்யா 4 பேருக்கு புத்தி சொல்ற நீயே கூணு குருடு செவுடு நொண்டி நிக்கிறதா அவங்க மனசு புண்படாது. பாட்டை மாத்தி பாடுத்தா. பாட்டை மாற்றி பாடவா? குழந்தாய், என் பாட்டே இதுதானேப்பா. அதெல்லாம் காலம் மாறி போச்சு. நீ ஒதுங்க. பாட்டை நாங்க பாடுறோம். ஒரு ஓரமா உட்காந்து கேளு. போ போ போ. வந்து கம்பெனி இனிமேல் இந்த பக்கம் வரக்கூடாதாம்.
உடம்பில் உள்ள குறைகள் எல்லாம் ஊனமில்லிங்கோ. ஆத்தங்கர ஓரத்துல வளர்ந்திருக்குது தென்னை, அது பழஞ்சிருக்குது கண்ண, அதில் தேங்காய வெறுத்தவுக யாருங்கோ. கண்ணதாச சொன்னாங்கோ, வைரமுத்து சொன்னாங்கோ, ஊனை என்பது மனசுதான் உனக்கு எனக்கு சொன்னாங்கோ. ஊனம் என்னடா ஊனம், அட ஞானம் தானே வேணும், அந்த ஞானம் வர வேணும், நான் மனசு மாற வேணும். ஊனம் 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 இங்கே ஊனம் யாருங்கோ, உடம்பில் உள்ள குறைகள் எல்லாம் ஊனம் இல்லைங்கோ. உள்ளம் நல்லா இருந்தா ஊனம் ஒரு குறையில்ல, உள்ளம் ஊனப்பட்ட உடம்பு இருந்தோம் பயன் இல்லை. ரெண்டு காலம் உள்ளவனோ கெடுக்கிறான், சிலர் ஒத்த காலில் நல்ல வழி நடக்கிறான். ஊனம் 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 இங்கே ஊனம் யாருங்கோ, உடம்பில் உள்ள குறைகள் எல்லாம் ஊனம் இல்லைங்கோ. ஊனம் 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 இங்கே ஊனம் யாருங்கோ, உடம்பில் உள்ள குறைகள் எல்லாம் ஊனம் இல்லைங்கோ. நல்லா இருக்கேன் சார். ஒரு சின்ன உதவி, அதான் உங்களுக்கு கால் பண்ணேன். சொல்லுங்க சார், பண்ணிடலாம். கம்ப்ளீட்டா அஜ்மானுக்கு ஷிஃப்ட் ஆகலான்னு இருக்கேன். ஒரு வில்லா இருந்தா சொல்லுங்களேன். அவ்வளோதானே. நம்ம அஜ்மான் அல்யாஸ் மெயின்ல ஒரு வில்லா இருக்கு. 3014 ஸ்கொயர் ஃபீட், 5 ஸ்பேஷியஸ் பெட்ரூம், அட்டாச் பாத்ரூமோட. ஒரு மெய்ட் ரூம் இருக்கு, ஹால் இருக்கு, மஜ்லிஸ் இருக்கு, 7 பாத்ரூம் இருக்கு, சென்ட்ரல் ஏசி இருக்கு. அது மட்டுமா ஸ்பேஷியஸ் பார்க்கிங்கா இருக்கட்டும், கராஜ், அதுவும் சூப்பரான இன்டீரியரோட. பேண்ட்ரி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல, சோலார் வாட்டர் ஹீட்டர் எல்லாமே இருக்கு. உங்களுக்கு இது தேவைப்படுது அப்படின்ற பட்சத்துல 050-457-1065 இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. டக்குன்னு ஓகே பண்ணுங்க. தேங்க்யூ சார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரேடியோ கில்லி 106.5 FM. 106.5 FM. கேட்க கேட்க ஜாலி. மயக்கம் என்ன with RJ Anuradha on Radio Gilly 106.5 FM. கேட்க கேட்க ஜாலி. நாட்குறிப்பு. நீங்களாக நான். இன்று முகமது இத்ரீஸாக நான். என்னோட பேரு முகமது இத்ரீஸ். எனக்கு சொந்த ஊர் நாகூர். அப்பா ஆடிட்டர், அம்மா ஹவுஸ் ஒய்ஃப். நாங்க வீட்ல 6 பிள்ளைங்க. நான் 2வது பையனா ஒரு மாற்றுத்திறனாளி. எனக்கு 1.5 வயசு இருக்கும் போது இளம்பிள்ளை வாதம் ஏற்பட்டு கை கால்கள்லாம் செயலிழந்து போச்சு. அன்னையிலிருந்து என்னோட வாழ்க்கை ஒரு சவாலா மாறிடுச்சுன்னு தான் சொல்லணும். சின்ன வயசுல இருந்து என்னோட வேலைகளை நானே செய்ய பழகிக்கிட்டேன். அப்பா அம்மா உதவி பண்ணுவாங்க, இருந்தாலும் அவங்கள தடுத்துட்டு என்னோட வேலையை நானே பார்த்துக்குவேன். ஸ்கூல்ல போயெல்லாம் படிக்கல. என்னோட படிப்பு, என்னோட வேலை அப்படின்றத சின்ன வயசுலயே நான் தீர்மானம் பண்ணிக்கிட்டேன். எனக்கு கம்ப்யூட்டர் மேல அலாதி பிரியம். அதனால கம்ப்யூட்டர் சம்பந்தமான நிறைய விஷயங்களை நான் கத்துக்கிட்டேன் ஆர்வமா. இப்போ நான் ஒரு கம்ப்யூட்டர் பொறியாளரா இருக்கேன். எங்க வீட்ல இருக்கும்போது என்னோட சகோதரன் எல்லாருமே பள்ளிக்கு போவாங்க. எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கும், நம்மளும் பள்ளிக்கூடத்துக்கு போகணுமே, முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டிருக்கேன் எத்தனையோ நாள். அப்போ என் கை கால் செயலிழந்திருந்ததால என்னால என்னைய தூக்கிட்டு போய் ஒரு பள்ளிக்கூடத்துல உட்கார வச்சு படிப்பு சொல்லி கொடுக்கறதுக்கு எல்லாருக்கும் சிரமம். சொல்லப்போனா மற்றவங்க படிக்கும் போது பார்த்து ஆசைப்படுவேன். இன்னொன்னு, மித்த பிள்ளைங்க என்னை பார்த்து கிண்டல் பண்ணுவாங்களோ அப்படின்னு சொல்லி எங்க அம்மா அப்பா என்னை பள்ளிக்கூடத்துக்கு பக்கம் அனுப்பலன்னு நினைச்சுக்கிட்டேன். அதே போல வீட்டுல இருக்க பிள்ளைங்க, என் கூட பிறந்தவங்க எல்லாம் விளையாடுவாங்க. அவங்க ஓடி ஆடி விளையாடுறத பார்க்கும்போது எனக்கும் ஆசையா துருதுருன்னு இருக்கும், ஓடி ஆடி விளையாடணும்னு. ஆனா என்னாலதான் முடியாதே. அதை பார்த்து பார்த்து ஏங்கி இருக்கேன். இறைவன் ஏதோ ஒரு காரண காரியத்துக்காக தான் என்ன இப்படி படைச்சிருக்கான் அப்படின்றத நான் நம்பினேன். என்னால ஓடி போக முடியாது, விளையாட முடியாது, பள்ளிக்கூடம் போக முடியாது. அப்போ உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்து என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சு சில ஆய்வுகள் எல்லாம் செஞ்சேன். முதல் ஆய்வுன்னு பாத்துக்கிட்டா கடிகாரம் தான். ஒரு கடிகாரத்தை பிரிச்சு பார்த்து அதுல என்ன இருக்கு, எப்படி மணி அடிக்குது அப்படிலாம் கத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ரேடியோ, வானொலி நிறைய கேட்க ஆரம்பிச்சேன். ரேடியோனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். வீட்ல பெரிய ரேடியோ பெட்டி ஒன்னு இருக்கு. அதை எடுத்து பிரிச்சு பார்த்தேன், அந்த ரேடியோ பெட்டிக்குள்ள என்ன இருக்கு.
எங்க இருந்து இந்த சத்தம்லாம் வருது? யாரு பேசுறா? இந்த வாய்ஸ் எப்படி வருது? இந்த குரல் எப்படி ஒலிக்குது? இதெல்லாம் நான் கத்துக்கிட்டேன். எலக்ட்ரானிக்ஸ் மேல அப்பதான் எனக்கு ஒரு ஆர்வம் வந்தது. ஒரு இன்ஸ்டிடியூட்ல இருந்து எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தமா தபால் மூலமா நிறைய கத்துக்கிட்டேன். சின்ன வயசுல இருந்து பயிற்சி எடுத்து எனக்கு ஆர்வத்தோட கத்துக்கிட்டேன். அப்பா நிறைய பத்திரிகைகள் எல்லாம் வாங்கி கொடுப்பாரு, படிக்க சொல்லுவாரு. அதுல நிறைய அறிவை வளர்த்துக்கிட்டேன். அந்த மாதிரி ஆங்கிலம் படிக்கணும்னு ஆசை. அதையுமே தபால் மூலமா படிச்சு ஆங்கிலமும் கத்துக்கிட்டேன். என் கூட துணைக்கு எப்பவுமே இணை பிரியாம வந்துகிட்டு இருந்தது என்னுடைய சர்க்கரை நாற்காலி தான். என்னுடைய கவலைகள், சந்தோஷங்கள், துக்கங்கள், எதிர்பார்ப்புகள்னு எல்லாமே அந்த சர்க்கரை நாற்காலியோடையே தான். என்னுடைய கவலைய மத்தவங்களோட நான் பகிர்ந்துக்கவே மாட்டேன். எனக்காக என்னுடைய அப்பா ஒரு அழகான வீடு கட்டி கொடுத்தாரு. அம்மா அப்பா அரவணைப்புல, என்னோட அறிவுல நிறைய கம்ப்யூட்டர்கள் சம்பந்தமான வேலைகளை பார்த்து என் கையிலையும் 4 காசு வர்றதுக்கு நான் ஒரு தகுதியான ஆளா மாறிட்டேன். நாட்குறிப்பு: நீங்களாக நான். இன்று முகமது இத்ரீஸாக நான். Gilly 106.5 FM. கேட்க ஜாலி. மயக்கம் என்ன with RJ அனுராதா on Radio Gilly 106.5 FM. கேட்க ஜாலி. நாட்குறிப்பு: நீங்களாக நான். இன்று முகமது இத்ரீஸாக நான். ஒரு விஷயத்தை கத்துக்கணும் அப்படின்னா அந்த விஷயத்தை பத்தின தெளிவான அறிவு இருக்கணும். ஒரு கம்ப்யூட்டரை கத்துக்கணும்னா அந்த கம்ப்யூட்டரை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும். அதை பிரிச்சு பார்த்து நல்லா கத்துக்கணும். அந்த மாதிரி என்னோட தம்பி எனக்காக ஒரு உதவி பண்ணான். அவன் படிச்சுக்கிட்டு இருந்தான். அப்போ ஒரு கம்ப்யூட்டரை கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்தான். இதை நீ ஃபுல்லா பிரிச்சு பார்த்து கத்துக்கோ, உன்னால முடியும். இந்த கம்ப்யூட்டர் கெட்டு போனா கூட பரவாயில்ல, தூக்கி குப்பையில போடலாம். ஆனா இதுல என்ன இருக்கு அப்படின்னு கத்துக்கணும். ஒரு ரிப்பேர்னு வந்தா எப்படி சரி பண்ணணும்ன்றத நீ கத்துக்கணும்னு சொல்லி என் கையில கொண்டு வந்து கொடுத்தான். எனக்கு ஒரு துணையா இருந்தான் என்னோட தம்பி. நானும் தம்பியும் கம்ப்யூட்டர் தொழில் ஆரம்பிச்சோம். கொஞ்ச காலத்துல என்னோட தம்பி மலேசியாவுக்கு போயிட்டான். அதுக்கப்புறம் அந்த தொழிலை விடாம நான் செஞ்சேன். எனக்கு நிறைய கஸ்டமருங்க வந்தாங்க. அந்த நேரத்துலதான் என்னோட வாலிப பருவத்துல என்னோட நண்பர்கள் எல்லாம் கல்யாணம் முடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. எனக்கும் கல்யாண ஆசை வந்தது. என்னன்னா, என் கம்ப்யூட்டர் சென்டருக்கு வர்ற ஒருத்தர் ஒரு நயன்தாரா படத்தை கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்தாரு. அந்த படத்தை பார்த்த உடனே எனக்கு ஒரு ஆசை, கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒரு ஆர்வம். அப்பதான் எனக்கு காதல் வந்தது. என் தங்கச்சி பொண்ணு பள்ளிக்கூடத்துல படிக்கிறா. ஒரு நாள் என் தங்கச்சி பொண்ணு இது எனக்கு புரியல அப்படின்னு சொல்லி டீச்சர்கிட்ட கேட்கணும்னு என்கிட்ட சொன்னான். அப்ப டீச்சர் போன் நம்பரை வாங்கி என்னோட மொபைல்ல இருந்து நான் டயல் பண்ணேன். அந்த பக்கம் வந்த குரல் ஹலோன்னு. ஆஹா, எவ்வளவு ஒரு அழகான ஒரு குரல், கேட்க கேட்க இனிமையா இருக்கே இந்த குரல் அப்படின்னு என் மனசு சொல்லிச்சு. அவங்க பேச, நாம் பேச, இப்படியே எங்களுக்குள்ள காதலும் பேச ஆரம்பிச்சது. வெறும் வார்த்தையில காதல்னு சொன்னா போதாது. எனக்கு கல்யாணம் நடக்க போகுது. மிக பெரிய கனவு எனக்கு. இதுக்கு முன்னாடி நான் பார்த்த ஒரு பெண்ணு அதே பள்ளிக்கூடத்துலதான் ஒரு டீச்சர். ஒரு உயரம் குறைவான ஒரு 5 அடி இருக்கிற ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு பள்ளிக்கு வரும்போது நான் ரொம்ப கிண்டல் பண்ணுவேன். அந்த பெண்ணும் ஒரு டீச்சர் தான், கேஜி கிளாஸ் எடுக்கிறாங்க. இவ்வளவு குட்டையா இருக்காப்லையே இந்த பிள்ளை அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுவேன், கேலி பண்ணுவேன். அதோட போச்சு. அதுக்கப்புறம் என்னோட காதல் இப்படி வளர்ந்தது. எங்க வீட்டுல எல்லார்கிட்டையும் சொல்லிட்டேன், பெர்மிஷன் வாங்கிட்டேன். எனக்கு பொண்ணு பார்த்தாங்க, நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஏன்னா எனக்கு வர்ற பொண்ணு என்னோட வீடு, என்கிட்ட இருக்க காசு, சொத்து அப்படின்னு இதுக்குதான் ஆசைப்படுவாங்க. என்னைய நினைச்சு வருத்தப்பட மாட்டாங்க. அதனால நீங்க பாக்குற பொண்ணு எல்லாம் எனக்கு வேணான்னு சொல்லிட்டேன். காதல் வந்துடுச்சே, இந்த மாதிரி எல்லாம் தோணாது. அதனால என் கூட போன்ல பேசிக்கிட்டு இருந்த அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முடிவு பண்ணேன். அவளும் பரிபூர்ண சம்மதம். ஆனா அவங்க வீட்டுல எதிர்ப்பு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு.
அவங்க வீட்ல சொன்ன காரணம் வீல் சேர்ல இருக்கிற ஒரு பையன். கையும் சரியில்லை, காலும் நடக்க முடியல. இப்படி இருக்கிற ஒரு பையனை நீ எப்படி விரும்பலாம்? கல்யாணம்னா என்னன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு நிறைய தடை சொன்னாங்க. கல்யாணம் பண்ணா நான் அவரை தான் பண்ணிக்குவேன்னு ஒத்த கால்ல நின்னுட்டா. அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலியில ஒன்றும் பண்ண முடியல. எங்களுடைய கல்யாணத்துக்கு நாள் குறிச்சாங்க. எங்க கல்யாணம் நல்ல தடபுடலா நடந்தது. கல்யாணத்துக்காக அன்னைக்கு ஸ்கூல் லீவ் வேற. கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தரம் புர்கா போட்டு கார்ல உக்காந்துருக்கும் போது நான் பார்த்தேன், நேருக்கு நேரா இவதான் அந்த குரலுக்கு சொந்தக்காரின்னு. நல்ல தெளிவா நான் பார்க்கல. கல்யாணத்துக்கு நாள் குறிச்சு அவளுக்கு எங்க வீட்ல இருந்து ஒரு 20 சவரன் நகையை கொண்டு போய் கொடுத்துட்டாங்க. நான் எந்த பொண்ண குட்டையா இருக்கா அப்படின்னு கிண்டல் பண்ணனும், அந்த அழகான குரலுக்கு சொந்தக்காரி அந்த குட்டையான பொண்ணு தான். யார நான் கிண்டல் பண்ணி கேலி பண்ணனும், அந்த பொண்ணு தான் என் மனைவி. கல்யாணம் முடிஞ்ச உடனேதான் அவன் முகத்தையே விலக்கி நான் பார்த்தேன். ஐயோ, இந்த பொண்ணை எந்த அளவு கிண்டல் பண்ணோம், இவளா நம்மளுக்கு மனைவியா வந்திருக்கான்னு எனக்கு பிடிக்கவே இல்லை. அத்தனை பேர் சம்மதத்தோட எங்க கல்யாணம் சீரும் சிறப்புமா நல்லா நடந்தது. கடவுள் அமைச்சு வச்சுட்டான், வாழ்ந்துதான் ஆகணும். மனச கல்லாக்கிக்கிட்டு அவ கூட வாழ ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் எல்லா மருமகள்களும் மாதிரி அவளும் என்னை தனியா கூப்பிட்டுட்டு ஒரு வீட்டுக்கு போயிட்டா. எங்க குடும்பத்தை விட்டு நான் 12 வருஷம் தனியா இருந்தேன். அத்தனை பேரும் அவகிட்ட சொன்னது, இவனை போய் கல்யாணம் பண்ற, உனக்கு வாரிசெல்லாம் பிறக்காதுன்னு. ஆனா எனக்கு அடுத்தடுத்து முதல்ல ஒரு பெண் குழந்தை, அடுத்து ஒரு ஆண் குழந்தைன்னு 3 குழந்தைங்க பிறந்தாங்க. எங்க அம்மாவை நான் பாக்குறதையே நிறுத்திட்டேன். ஏன்னா அவ விரும்பல. கடைசியா எங்க அம்மா இறந்ததுக்கு கூட என்ன போக விடல, போக முடியல. அந்த அளவுக்கு என்ன எங்கேயும் போக விடாம பிடிச்சு வச்சிருந்தா. எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சுக்காங்க, பணத்துக்காக தான் அவ உன்னை கல்யாணம் பண்ணியிருக்கான்னு. அதனால எங்களுக்குள்ள அடிக்கடி வாக்குவாதம் வர ஆரம்பமானது. அவ ஏதாவது பேச, நான் ஏதாவது பேச, இப்படியே சண்டை வந்தது. ஆனா அவ எந்த அளவுக்கு கோபக்காரியா இருப்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நாட்குறிப்பு: நீங்களாக நான். இன்று முகமது இத்ரீஸாக நான். మంగాతా மட்டும் நேஷனல் கேமா இருந்துச்சு, నేను பெத்த சாம்பியன். என்ன எல்லாரும் மங்காத்தா மங்காத்தான்னு எதுக்கு இவ்ளோ பில்டப்ஸ்? மூளையை கசக்கிற மாதிரி, ஜிகே வளர்க்குற மாதிரி, எல்லாரும் 4 விஷயம் தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒன்றும் இருக்காது. ஆனா உங்களுடைய ஈவினிங் டிரைவை ஹாப்பியா, ஹாப்பனிங்கா, ஃபன் ஃபில்டா மாத்தும். அதனால எல்லாரும் தவறாம கேளுங்க மங்காத்தா. ஆமாங்க, இனி Monday to Friday evening 5 to 8 மிஸ் பண்ணாம கேளுங்க மங்காத்தா with RJ Karthi and RJ Raga only on Radio Gilly 106.5 FM. இது கேக்க ஜாலி. Brought to you by Al Bayt Al Matali Schools and Hospital Furnitures Ajman. குறிஞ்சி ரெஸ்டாரண்ட். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது Radio Gilly 106.5 FM. 106.5 FM. கேட்க ஜாலி. மயக்கம் என்ன with RJ அனுராதா on Radio Gilly 106.5 FM. கேட்க ஜாலி. நாட்குறிப்பு: நீங்களாக நான். இன்று முகமது இத்ரீஸாக நான். என்னோட வீட்டு பத்திரம், அவளுக்கு போட்ட நகை எல்லாமே என் மனைவி கிட்ட தான் இருந்தது. முத நாள் நல்ல சண்டை நடந்தது. கடைசியா எங்க அம்மாவோட முகத்தை கூட பார்க்க விடலையே. அந்த நேரம் அவ 6 மாசம் கர்ப்பமா இருந்தா. முதல் நாள் சண்டை முடிஞ்சு மறுநாள் காலையில எந்திரிச்சு பாக்குறேன். குழந்தைங்களையும் காணோம், அவளையும் காணோம். எங்க இருக்கான்னு தெரியல. தவிச்சேன், தேடுனேன். அப்புறம்தான் ஓடி போய் பீரோல பார்த்தேன். பத்திரங்களையும் காணோம், நகைகளையும் காணோம். எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு என்ன மட்டும் விட்டுட்டு போயிட்டா. இனிமே இவனால ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு நினைச்சிட்டாளான்னு தெரியல. அவ வீட்டை விட்டு வெளியே போன உடனே தான் அவளோட சுயரூபமே எனக்கு தெரியுது. என் மனைவி என்னை விட்டு போயிட்டா. அந்த சொத்தை கூட நான் நினைச்சு பார்க்கல. நகை, பணம்னு எதையுமே நான் நினைக்கல. என் மனைவிய காணோம் அப்படின்னு தான் என் மனசு துடிக்குது. ஒரு கர்ப்பிணி வீட்டை விட்டு போயிருக்காளே. தொடர்ந்து அவளுக்கு நான் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கேன். என்ன ஆனாலோ, ஏதானாலோ, எப்படி இருக்காளோ, குழந்தைங்களோட போயிருக்காளே. போன என்னோட மனைவி நான் அடிக்கிற போனை எடுக்கவே இல்லை.
அப்படி இருந்தாலும் மரியாதை இல்லாம அசிங்கமா பேச ஆரம்பிச்சா போன் எடுத்து. அதுக்கப்புறம் அவளுக்கு பிரசவமும் நடந்தது. அவளே செலவு பண்ணி பாத்துக்கிட்டா. 3 குழந்தைங்கள ரொம்ப செல்வாக்கான இடத்துல சேர்ந்து பிரசவம் பார்த்து அழகா வளர்த்துக்கிட்டு இருந்த. அவ போய் பிரசவம் பார்த்து கடைசி குழந்தைக்கு செலவு பண்ணி பார்த்தா. கஷ்டப்பட ஆரம்பிச்சா. அவ படுற கஷ்டத்தை தாங்க முடியல. என் குழந்தைங்களும் சேர்த்து கஷ்டப்படுது. மறுபடியும் மனசு கேட்கல. கூப்பிட்டேன் போன் பண்ணி. சொத்தை என் பேர்ல எழுதி கொடு, இல்ல பிள்ளைங்க பேர்ல எழுதி கொடுத்தா நான் அந்த வீட்டுக்கு வருவேன்னு சொன்னான். ஊர்ல இருக்க அத்தனை சொந்த பந்தம் நண்பர்கள் வகையில எல்லார்கிட்டையுமே என்னோட மனைவி பிள்ளையோட என்னை விரட்டி விட்டுட்டான்னு பொய் சொல்ல ஆரம்பிச்சா. இது மன உளைச்சலா எனக்கு மட்டுமா, என் குடும்பத்துல இருக்க அத்தனை பேருக்கும் ஆச்சு. என் மனைவி இப்படி பண்ணிட்டாளே, காசப்பட மாட்டான்னு நினைச்சுதான் அவளை கல்யாணமே பண்ணிக்கிட்டேன். இப்படி பண்ணிட்டாளே அப்படின்னு என் மனைவியை விட்டு பிரியணும்னு முடிவு பண்ணேன். இனிமே அவ கூட பேசக்கூடாது, பேச்சே வச்சுக்க கூடாது அப்படின்னு அவளை மறக்கலான்னு முடிவு பண்ணேன். சில நேரங்கள்ல சில மனிதர்களோட செயல்களை பார்த்து ஆத்திரப்படுறத விட அமைதியா போறது நல்லதுன்னு சொல்வாங்களே, அந்த மாதிரி அமைதியா போயிட்டேன். நாட்குறிப்பு: நீங்களாக நான். இன்று முகமது இத்ரீஸாக நான். இரவின் மடியில் நீங்காத நினைவுகளுடன் மயக்கம் என்ன? நாட்குறிப்பு: நீங்களாக நான். இன்று முகமது இத்ரீஸாக நான். அவ என்னைய விட்டுட்டு போயிட்டா, சொல்லாம கொள்ளாம. அவளை பிடிக்காம எங்கேயாவது போயிடலான்ற ஒரு மனநிலையில கூட இருந்த. என் கூட பிறந்த சகோதரன், என் தம்பி, அமீரகத்துல ஆடிட்டரா இருக்கான். ஒரே வார்த்தை என் தம்பி சொன்னான், நீ என் கூட கிளம்பி வந்துரு, உன்னை அமீரகத்துல வச்சு அழகு பாக்குறேன், உனக்கு கம்பெனி ஆரம்பிச்சு கொடுக்கறேன், நிறைய வசதிகள் இருக்கு, நீங்க வந்துடுன்னு சொல்லி கையோட என்ன அமீரகம் கூட்டிட்டு வந்துட்டான். இதுக்கு முன்னாடி ரொம்ப தரம் என்னோட தம்பி இங்க கூப்பிட்டுருக்கான். என் மனைவி குழந்தைங்களோட தான் நான் இருக்கணும்னு எத்தனையோ முறை தவிர்த்திருக்கேன். ஆனா இந்த முறை என் மனசு வெறுத்து போய் என் தம்பி கூட அமீரகம் வந்துட்டேன். உனக்கு நிறைய டேலண்ட் இருக்கு, கம்ப்யூட்டரை பிரிச்சு மேஞ்சிருவ, ஆனா யாரும் சொன்னா நம்ப மாட்டாங்க, அதை நீ செயல்படுத்தி காட்டு அப்படின்னு சொல்லி எனக்கு நிறைய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்திருக்கான். இந்த அமீரகத்துல நீ பேரும் புகழும் அடையணும், உனக்கு அந்த தகுதியும் திறமையும் இருக்கு அப்படின்னு சொல்லிதான் என்னை அழைச்சுக்கிட்டு வந்தான். இந்தியால எப்படி கம்ப்யூட்டர்ல சிறந்தவனா இருந்தியோ அதே போல அமீரகத்திலையும் நிச்சயமா கம்ப்யூட்டர் தெரியல நீ சாதிப்பன்னு சொல்லி என்னை இங்க கொண்டு வந்திருக்கான். எனக்கு ஒரு தொழில் ஆரம்பிக்கிறான். என்னோட சகோதரன் இந்த அமீரகத்துல கார்ல என்ன உட்கார வச்சு வீல் தேர்ல என்ன தள்ளிக்கிட்டு குழந்தை போல தூக்கிக்கிட்டு கார்ல உட்கார வைக்கிறதும், கார்ல இருந்து தூக்கி வீல் சேர்ல உட்கார வைக்கிறதும், அவன் கையில நான் குழந்தையா மாறிட்டேன். என் தம்பிக்கு நான் ஒரு குழந்தை தான், எனக்கு என் தம்பி ஒரு குழந்தை. இது போதும் எனக்கு. எனக்கு போலியோ அட்டாக் வந்து கை கால் சரியா இல்ல, ஆனா மனசளவுல நான் ரொம்ப உயர்ந்தவன். எனக்கு கையில தொழில் இருக்கு, அந்த தொழிலை வச்சு பெரிய அளவுல நான் வருவேன். அது என் தம்பி நம்புறான். அந்த நம்பிக்கையை நான் கெடுக்காம கண்டிப்பா ஜெயிச்சு காட்டுவேன். என்னோட தம்பிக்கு ஒரு தாயா இருந்து அவன் உடல் நலத்துக்கு என்னென்ன வேணுமோ சமைச்சு கொடுக்கறதுல இருந்து அவனை குழந்தை மாதிரி பாத்துக்கிறதுல இருந்து எல்லாமுமா நான் இருக்கேன். இது வரைக்கும் எல்லாரோட கம்ப்யூட்டரையும் இது என்னால முடியாது, இது எனக்கு தெரியாதுன்னு சொன்னதே இல்லை. எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துருக்கேன். எல்லார்கிட்டையும் நல்ல பேரும் எடுத்திருக்கேன். பள்ளிக்கூடம் போகல, காலேஜ் போகல, எல்லாமே என்னோட ஆர்வத்துல, என்னோட இயலாமையில நான் கத்துக்கிட்ட விஷயங்கள். உடல் நலம் இல்லாம ஊனமுற்றவர்களா இருந்தா அவங்களால எதுவுமே முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்களால எல்லாமுமே முடியும் அப்படிங்கிறது என்னோட வாழ்க்கையை எடுத்துக்காட்டா வச்சு நான் சொல்றேன். நமக்கு உடம்பு சரியில்லை, கை சரியில்லை, கால் சரியில்லைன்னு யாருமே காரணம் சொல்லக்கூடாது. ஏன்னா காரணம் சொல்றவங்கெல்லாம் காரியமா இருக்க முடியாது. எதுக்காவது ஒரு காரணம் நம்ம சொல்லிக்கிட்டே தான் இருக்கோம். அறிவு இருந்து, முயற்சி இருந்து, திறமை இருந்து, ஆர்வம் இருந்தா எல்லாத்துலயுமே சாதிச்சு காட்டலாம். அதுக்கு
மாற்றுத்திறனாளின்னு யாருமே விதிவிலக்கில்ல. எல்லாருக்கும் திறமை ஒரே அளவுல தான் ஆண்டவன் கொடுத்திருக்கான். அந்த திறமைய நல்லபடியா நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா முன்னுதாரணமா இருக்கலாம் அப்படின்றதுக்கு தான் என்னுடைய நாட்குறிப்பை நான் அனுப்பிவிட்டேன். நாட்குறிப்பு கேட்டீங்க.